இதுக்கு பிறகு எப்படி வரும் அப்படியே இப்ப இவ்வளவு யோசிச்சு பார்த்து ஒரு ஜனாதிபதியா வந்து ஒரு இவ்வளவு செய்யறாருன்னு சொல்லி சொன்னா இதுல எனக்கு எதிராகவே ஆர்குமெண்ட் வரும் கட்டாயம் வரும் இதுல. ஆனா அவருக்கும் பங்கு இருக்குது. எனக்கு இதெல்லாம் யோசிச்சு இதெல்லாம் கதை கேட்கல யோசிச்சா சும்மா எப்படி சொல்றேன்னு தெரியல. இப்ப நீங்க இதுல இருக்கிறாக்கள் இருக்குது நீங்க உங்களோட மனசுக்குள்ள என்ன படுதுன்னு சொல்லுங்க பாப்போம். அப்படின்னா அந்த எல்லா ஜாதியும் வரக்குள்ள முதலாவது ஒரு ஓட்டம் பாசத்தான் விடுவாங்க. ஒரு கல்யாணம் கட்டி ஒரு பொம்பளை மாப்பிள்ளை வந்தா முன்னுக்கு அப்படி இருக்கும், ஒரு கொஞ்ச நாள் போக அப்படி இருக்கும். நான் என்ன கருத்து சொல்றேன்னு விளங்குதா? கோத்தா வந்த உடனே ஒவ்வொரு ஆபீஸா போய் நித்திரவங்களை பிடிச்சி வேலை நிப்பாட்டினாரு. அரிசி கடையில போய் குந்தி கொண்டிருந்தவர். இப்ப அப்படித்தான் நமக்கு இப்ப தெரியாது. ஒரு வருஷத்துக்கு தான் தெரியும் நிலப்பாடு. அதுக்குதான் நான் அதுக்குதான் நான் சொல்றேன். அவர் செய்யறது வந்து அவருக்கு வந்து நான் எதிரான ஆள் இல்லை. யாருமே என்ன இதுல எனக்கு கொமெண்ட் பண்றதா இருந்தாலும் சரியா யோசிச்சு போட்டு அதுக்கு பிறகு கதையுங்க யார் இருந்தாலும். ஒரு வருஷத்துக்கு ஒரு கோமர்ஸ் பண்ணாலும் நான் பண்ணிக்கிறேன். யாருமே இப்ப என்ன எனக்கு இந்த நிறைய கருத்து இருக்குது. மற்றது வந்து இப்ப எப்படியுமே எங்கட சனம் ஒரு மோகத்திலே இருக்குது. என்ன மோகம் என்று சொல்லிட்டேன்னா ஏகேடி இந்த இடத்துல வந்து எப்படி இப்ப எப்படி எல்லாம் ஓட்டு எல்லாம் அப்படி மாறுமன்று கூட எனக்கு சொல்ல தெரியல. அர்ச்சனா வெளியில இருந்து செய்யலாம போயிட்டு உங்களுக்கு போயிருந்து எனக்கு இப்ப வெளியில வந்து இப்ப எனக்கு ஒரு இது ஒன்று இருக்குது. இப்ப நாங்க இப்ப அந்த ஏகேடி ஆக்கள் எல்லாம் ஒவ்வொரு பிரிஞ்சு போய் ஒவ்வொரு இடமா அந்த டிக்டாக்லயோ ஒரு வலையதளத்திலயோ எப்படியோ ஒரு பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. தங்க ஏகேடிக்கு இதா வரணும்னு சொல்லி. அதே மாதிரி எங்களுடைய ஆக்களும் ஒவ்வொரு இதா இப்படி செய்து எங்களுக்கு இப்ப அர்ஜுனா எப்படியுமே கேட்குமன்றதுல எந்த மாற்றமும் இல்லாத எப்படியுமே அவருக்குன்றத வந்து ஏனென்று சொல்லி சொன்னா எங்கட சனம் நாளுக்கு நாள் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. அது பிள்ளைன்னு சொல்ல வேற இல்ல. எங்கட நாட்டுல எங்களுக்கு இருந்த கஷ்டங்களுக்கு நாங்க பட்ட துயரங்களுக்கு ஏதோ ஒன்று விழிச்ச மாதிரி ஒரு அப்படி அந்த மாதிரி நினைக்குதுகள் சனம். அதுல தப்பு இல்லை. ஆனா கண்மூடித்தனமா யோசிக்கணும்தான் கவலையா கிடக்கு. அப்படின்னு இல்ல கண்மூடித்தனம் வந்து இளரத்தம் அனுரகுமார் ஜனாதிபதியா கொஞ்சம் துடிப்பான ஆள். மற்றாக்களை விட கொஞ்சம் சிந்தனையாற்ற கூடிய ஆள். அவரு கடந்த காலத்தில் இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அவரு கதை பேச்சுகள் வந்து ஆற்று சொல்லுவேன். இடையில குழப்பம் நினைக்க வேண்டாம். நீங்க சொல்ற கருத்தைத்தான் நானும் கதைக்கிறேன். இப்ப என்னென்னால் இப்ப இந்த நவம்பர் 14ஆம் தேதி நடக்க போற பாராளுமன்ற எலெக்ஷனை பற்றி மக்களாகிய நாங்கள் என்ன செய்யணும் சொல்றீங்க? யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறது அல்லது என்ன ஏதாவது திட்டம் வச்சிருக்கிறீங்களா? அதுல யார் என்னத்தானே கேக்குறீங்க? நீங்க சொன்ன நீங்க சொல்றேன் சொல்லுங்க. தமிழ் மக்கள் என்ன செய்யலாம் நீங்க நம்புறீங்க? இல்ல ஆருக்கு வாக்களிக்கிறோம் சொல்லி கேக்குறீங்க. நான் அதுக்கே வாங்க. இப்ப நான் கேட்கிறேன் தவறா நீங்க சொல்லுங்க. திட்டத்தை விடுங்க. ரெண்டாவது பிரச்சனை அனரா குமர திசாநாயக்காக வாக்கு அடிக்கலாமா அடிக்க கூடாது? அதுக்கு சொல்லுவார்த்தவர்களுக்கு நாம் அதுக்கு நாம சரியான ஒரு பொருளுக்குள்ள மாத்தி சரியான ஒரு நீங்க கேட்கிற ஒரே வசனத்துல பதில் சொல்லல.
கூடாது. ஏனென்றால் என்ன சிந்தனை என்னென்ன பிள்ளைங்கிறத நீங்க அதுக்கு கோப்பை பண்ணலாம். இதுவரைக்கும் நாங்கள் எங்களோட அடையாளத்தை துளைக்கல. சரியா, இதுவரைக்கும் துளைக்கல. ஆனால் நாளைக்கு நீங்கள் அனுரகுமாரன் ஆட்சி நல்லா இருக்குன்னு நீங்க ஓட்டு போட்டீங்களா இருந்தா எங்களோட அடையாளத்தை துளைச்சிட்டு அங்க போறதுன்றதான் நான் நினைக்கிறேன். மஹிந்த ராஜபக்ஷ வரைக்குல விடுதலை சொன்னவன் ஓட்டு போடுவாங்க போடையில ஒரு நிமிஷம் வேணா கொஞ்சம் சந்திரிகா வந்திருக்கா சமாதானம் வந்திருக்கா ஓட்ட போடுங்க அப்ப எங்கட அடையாளம் தொலையே இல்லை நல்லா தான் இருந்தது. பேருந்து ரணில் விக்ரமசிங்க வரைக்கும் ஓட்ட போடுங்கன்னு நாங்க போட்டோம் எங்கட அடையாளம் தொலையே இல்லை. பேருந்து பெருமாசா வரைக்குல ஓட்ட போடுங்கன்னு போட்டோம் எங்கட அடையாளம் தொலையே இல்லை. எங்கட அடையாளம் தொலையே இல்லை. மஹிந்த ராஜபக்ஷ வரைக்கும் முதலாவது செஞ்சோம் நாங்களும் ஓட்டு போனா தவிர்த்தோம். பேருந்து எங்கட தமிழ் தேசிய கூட 2009ஆம் ஆண்டு பிறகு எங்கட தமிழகத்தை அழிக்க அதே போட்டு அடையாளம் துறையில பேருந்து திருப்பி வந்து என்ன செஞ்சோம் வேற எங்க எட்டப்பர்களுக்கு வந்து ஓட்டு போடிச்சோம் அப்ப மட்டும் அடையாளம் துறையில. அப்ப அந்த காலங்கள்ல துளையான எங்களோட அடையாளம் இப்ப மட்டும் அனுராக் குமரகிருஷ்ணனுக்கு ஓட்டு போட துறையும் நீங்க சொல்றதுக்கான காரணம் என்ன? அடையாளம் மட்டும்தான் சொன்னதுக்கு காரணம் முற்று முழுதா துளையல்ல துளைஞ்சு கொண்டு வந்தது இந்த தரப்பு ஃபுல்லா போயிடும். இந்த காலத்துல இந்த காலத்துல இவருக்கு அனுராக போட்டா எப்படி துளை மட்டும் சொல்லும் அப்படி இந்த காலத்துல அனுராக நீங்கள் தனி பெரும்பான்மை சிங்கள வாக்குகளை பெற்று தமிழட்ட வாக்கு இல்லாம ஆட்சி பட மாறிய கோத்தபாய வரைக்க கூட எங்கட தமிழட்ட அடையாளம் சிதைக்கப்படல. தமிழட்ட வாக்கு இல்லாமே வந்தோம். நாங்க தமிழட்ட வாக்கு செல்லுபடியாக போனது அப்படி தமிழ் சும்மா வந்துட்டு நீங்கள் சரி இப்ப சொல்லுங்க எந்த கட்சிக்கு நாங்க ஓட்டு போலாம் சொல்லுங்க. இல்ல எந்த மக்கள் எந்த சொல்லுங்க இல்ல அனுராக்கு போட்டா கொஞ்சம் பொறுக்கும் எந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நான் அனுராக்கு போட்டா துறை இப்ப எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் சொல்லுங்க. நான் கட்சியை சொல்லல நான் கதைக்கிறத கேட்டீங்கன்னா நான் கதைக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறோம் இப்ப ஒரு 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 பிரதேசத்துல மக்கள் கட்சி பிரதேசத்துல சரி எந்த கட்சிக்கு போலாம் சொல்லுங்க. அந்த எந்த கட்சி வெளியில பார்த்து கொண்டிருக்கேன் டாக்டர் இல்ல நீங்க பாருங்க சரி அவரை அனுராக் படம் எங்கட தமிழ் கட்சிக்கு எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் சொல்லுங்க. தமிழ் கட்சிக்கு போடுறாங்க ஒரு நிமிஷம் கேள்வி சிம்பிள் என்ன கேள்வி சிம்பிள் பதில் சிம்பிள் அனுராக்கு போட வேணாம். சரி நான் நேரடியா வரேன் எங்க தமிழ் கட்சிக்கு எந்த கட்சிக்கு போடலாம் சொல்லுங்க. புது கட்சி ஒன்று உருவாக்குவோம். புது கட்சிக்கு போடுவோம். சரி எந்த கட்சி புது கட்சி சொல்லுங்க. புது கட்சியை உருவாக்கணும். அதுக்கு தானே சொல்லுங்க எந்த புது கட்சியை சொல்லுங்க. இப்ப இப்ப நீங்கள் இவ்வளவு நாளும் நீங்க கழிச்சு கொண்டு வந்தது நீங்க அரசியல் புலிதானே தமிழ் அஞ்சு வாங்க மைதன் அந்த பொம்மை துப்பாக்கி கொண்டு போய் கடையில கொள்ளையடிச்ச தமிழ் அஞ்சு வாங்க. இப்ப சொல்லுங்க ஒரு கடையில போய் பிபி பெட்டு செஞ்சுல போய் பொம்மை துப்பாக்கி கொடுத்து கொள்ளையடிக்க முடிஞ்சா உங்களோட சிந்தனை இது சரியா இருந்தா இப்ப சொல்லுங்க எந்த எந்த கட்சிக்கு நாம பார்க்க போடலாம்னு சொல்லுங்க. பிபி பெட்டு செஞ்சுல போய் பொம்மை துப்பாக்கிய கொடுத்து கொள்ளையடிக்க போன இந்த தமிழ் ஜனநாயக நீங்களே பேரை மாத்தி போட்டு வந்துக்கிறீங்கல்ல சொல்லுங்க எந்த எந்த கட்சிக்கு நாங்க ஓட்டு போடலாம் சொல்லுங்க. உங்களால உழைச்சி தின்ன வழி இல்லாம கடையில போய் களவெடுக்க போறதுக்கு பொம்மை துப்பாக்கி கொண்டு போய் உங்கள்கிட்ட அச்சுறுத்தி அங்க எதுவும் கொள்ளையடிக்க போன நீங்கள் வந்து சமூக பற்றி பேசுறீங்க. இப்ப சொல்லுங்க உங்க சமூக பேர் மாத்த இல்ல ஓட்டு வாங்க. இவர் வந்து வேற யாருமே இல்ல தமிழ்ச்செல் வந்தான். இவர் அந்த பொம்மை துப்பாக்கி காட்டி கொண்டு லண்டன்ல மஜூர் அந்த பாட்டு படிக்கிறவர் பிபி பெட்டு செய்யற கொள்ளையடிக்க போனவர் அப்படி தேச துரோகி சமூக விரோதி இங்க வந்து கலைக்க கூடாது. இங்க வந்து கலைக்க கூடாது. நீங்களே பிபி பெட்டு செஞ்சல எரிபொருள் நிலையத்தில் பிபி எரிபொருள் நிலையம் அங்க பொம்மை துப்பாக்கியை கொண்டு போய் அவங்களை மிரட்டி கொள்ளையடிக்க போன இப்ப கேடு கட்ட பயில வந்து இங்க வந்து கலைக்க கூடாது. முதல்ல நீங்க ஒழுங்கா இருக்கும். நீங்க தூய்மையானதா இருக்கும். ஒரு எரிபொருள் நிலையம் மட்டும் பொதுவான எரிபொருள் மக்களுக்கான அடிப்படை அத்தியாவசிய பொருளாக்கக்கூடியது. அதுல போய் நீங்க என்ன செய்றீங்க பொம்மை துப்பாக்கி
துப்பாக்கியை கூட்டி போட்டு இதுல கூட நீங்க தம்பி நான் செய்தது தவறு. அப்ப ஒரு மன்னிப்பு கேட்க கூட ஒரு இதயமில்லாத நீங்க சமூகத்தை பற்றி பேசக்கூடாது. நீங்க வயதுக்கு மூத்தவர், ஒரு பாட்டு படிக்கிறீங்க ஒரு லெவல்ல போய் என்ன செய்றீங்க?